வெயில் நேரத்தில் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இதை பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ வீட்டில் வந்து எதையுமே சமைக்க முடியாது. அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசத்துக்கு வந்து துவையல் தான். ஸோ ரசம் வந்து இந்த வெயில் டைமில் வந்து நமக்கு சளி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெஸ்ட்டான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரசம் தான். பட் இதுக்கு சைடிஷாக வந்து சமைக்கிறதுக்கு என்னால் முடியல. அதனால நான் சிம்பிளாக துவையல் அரைக்க போகிறேன். ஸோ துவையலுக்கு எப்பவும் போல் தேங்காய், கொஞ்சோண்டு புளி, அப்புறமா வெள்ளைப்பூடு, அப்புறமா கொஞ்சோண்டு வேர்க்கடலை இருந்துச்சு, அதையும் விடுவான்ட்டு அதையும் போட்டாச்சு. அப்புறமா காஞ்சி போன கருவேப்பிலை, அப்புறமா ரசம் வச்சு மிச்சமான கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கடன்னு நீங்கள் வந்து 2 சுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பெரிய லட்டு சைஸில் கையாலேயே உருண்டை பிடிச்சி இந்த துவையலை வந்து வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் எடுக்காதீங்க. பிறகு நம்ம அதையும் கழுவணும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம தேங்காய் எடுத்துருக்க சரட்டை வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே இதை வந்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை வந்து நீங்கள் தயவுசெய்து தூக்கி தூர் ஊற்றாதீங்க. அதுலேயே சில பல சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் கொண்டு ஊற்றிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசமும் துவையல் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. வெயில் நேரத்துலையும் சளி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்குங்க. ஸோ அதுக்கேற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கிறதா இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் சோறு ரசம் அப்புறமா வந்து நமக்கு எப்படினாலும் நான்வெஜ் இல்லைன்னா இறங்காது. ஒன்று மீன் வேணும், இல்லைன்னா வந்து மட்டன் வேணும், இல்லைன்னா முட்டை வேணும். ஸோ அதனால் வீட்டில் இருந்தது ஒரே ஒரு முட்டை. அந்த ஒரே ஒரு முட்டையில் நான் போட்டேன் ஒரே ஒரு ஆம்லேட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு லட்டு சைஸில் உருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் துவையலை எடுத்து அதையும் வந்து சோத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டேங்க. ஸோ இப்போ இந்த 3 காம்பினேஷன் வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வித்தியாசமாக சமைக்காதீங்க. சிம்பிளாக ரசம் வச்சு துவையல் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நேரமும் மிச்சம், நமக்கும் வேலை வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ரசம், துவையல், முட்டை நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இணைந்திருங்கள். லூட்டச்சு பாய் பாய்.